சோனியா என்னும் மர்மம். ராஜீவ்காந்தி தனது அரசியல் வாழ்க்கை முழுவதும் மொத்தம் 181 பேரணிகள் அல்லது பொது கூட்டங்களை நடத்தியுள்ளார். அவற்றில் 180 கூட்டங்களில் சோனியா காந்தி அவருடன் இருந்தார். ஆனால் ராஜீவ் காந்தியின் தனது 181வது கடைசி பொது கூட்டத்தில் சோனியா அங்கு இல்லை. அதாவது 181வது கூட்டத்தில் ராஜீவ் காந்தி குண்டு வைத்து கொல்லப்பட்ட போது, அந்த 181வது கூட்டத்தில் ராஜீவ் காந்தியின் மனைவி சோனியா இல்ல, அதாவது ராஜீவ் செத்து போன அந்த கூட்டத்திற்கு சோனியா வரவில்லையூ. சோனியா என்னும் மர்மம். ராஜீவ் காந்தியின் மரணம் 14 பேரை கொண்டது. அவர்கள் அனைவரும் சாதாரண மக்களே, ஒரு காங்கிரஸ்காரர் கூட சாகவில்லை. பிரதமரின் பொதுக்கூட்டம் காங்கிரசின் எந்தவொரு மூத்த தலைவருடனும் நடத்தப்படவில்லை என்று நினைக்கும் போது ஆச்சரியமாயில்லை. சோனியா காந்தி தலைவலி காரணமாக இந்த குறிப்பிட்ட பேரணியில் கலந்து கொள்ள முடியவில்லையாம். அப்படியானால் என்ன நடக்கப் போகிறது என்பது அனைவருக்கும் தெரியுமா? இந்த வழியில் முழுமையான காங்கிரஸ் படுகொலை வெளிநாட்டினரால் நடத்தப்பட்டது. உங்களுக்கு என்ன புரிகிறது? பின்னர் இந்த படுகொலை வழக்கை இந்திய நீதிமன்றம் விசாரித்த போது பிரியங்கா காந்தி படுகொலை செய்த குற்றவாளியிடம் மன்னிப்பு கோரினார். உங்களுக்கு என்ன புரிகிறது? சோனியா மைனோ ஒரு மருமகளாக குடும்பத்தில் நுழைந்த நாளிலிருந்து இன்று வரை இந்த குடும்பத்தில் சாதாரண மரணம் ஏதும் இல்லை. எல்லா மரணங்களும் இயற்கைக்கு மாறானவையூ, மர்மமானவை. உங்களுக்கு என்ன புரிகிறது? இந்திரா காந்தியின் சம்பந்தி தர்லோசன் சிங் ஆனந்த், மேனகா காந்தியின் தந்தை, தனது பண்ணை வீட்டின் முன் சுட்டுக் கொல்லப்பட்டு இறந்தார்.